ஹாய் டேனியல் ஜவஹர். இந்த இன்டர்வியூ முடிகிற வரைக்கும் நான் உங்களை டேனின்னு தான் கூப்பிட போகிறேன். ஓகே? கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடலாம். ஓகே. நிறைய பேருக்கு டேனின்னு என்னை கூப்பிட்றதுக்கு பிடிக்கும். ஆமாம், நீங்களும் கூப்பிடுங்க. ஓகே. உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பாடல்களை கேட்டிருக்கேன், நிறைய கான்சர்ட்ஸ் பார்த்துருக்கேன், அந்த கான்சர்ட்ஸில் வர கூட்டத்தை பார்த்துருக்கேன். இன்னைக்கு ஐ வாண்ட் டு நோ மோர் அபவுட் யூ. நாட் ஓன்லி மீ, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு நோ மோர் அபவுட் யூ. ஸோ உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்னை பற்றி கேட்டுட்டு என் ஃபேமிலி பற்றி கேட்குறீங்க, பரவாயில்ல, நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் குடும்பம் தான். என்னுடைய குடும்பத்துடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இப்படி இருக்க முடியாது, இல்லை ஆண்டு வளர்த்த முடியாது. எல்லாருக்குமே அதுதான், குடும்பத்துடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அப்போ குடும்பம் தான் ஃபஸ்ட்டாக சொல்லணும்னா, குடும்பத்துடைய தலைவர், எங்கள் குடும்பத்துடைய தலைவர் இயேசுவாக இருந்தாலும் எனக்காக ஒரு ஸ்பெஷல் ஹீரோ, அது என்னுடைய அப்பா ரெவரண்ட் டாக்டர் ஜவஹர் சாமுவேல். அவங்கள பார்த்து தான் நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்துருக்கேன். எனக்கு அவங்க தான் என் ரோல் மாடல் நான் சொல்லுவேன் எப்போவுமே. ஏன்னா உலகத்தில் அவங்கவுங்க ஒரு ரோல் மாடல் தேர்ந்துக்குவாங்க. கவனிங்க, பேரண்ட்ஸ், நிறையா பேருக்கு பேரண்ட்ஸுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. நீங்கள் அந்த சில்ட்ரனை போய் கேட்டிங்கன்னா, அந்த பையனை கேட்டிங்கன்னா யாரும் ரோல் மாடல்னா அவங்க பெற்றோர்களை தவிர வேறு யாரையாவது சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆனால் எனக்கு அப்படி நான் சொல்லவே மாட்டேன். யாரும் உங்கள் ரோல் மாடல் அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே அப்பா தான் சொல்லுவேன். ஒன்று யாரும் எக்ஸாம்பிள்னால் நம்ம யார் எடுக்கலான்னா, ஒன்று இயேசுவை தான் எக்ஸாம்பிளாக எடுக்கணும் முதல்ல, எந்த மனுஷனையும் இல்லை. ரெண்டாவது என் அப்பா தான் எனக்கு. ஏன்னா நான் அவங்கள தான் பார்த்துருக்கேன், அவங்க தான் இயேசுக்குள்ளே நடத்திருக்கிறாங்கல்ல. சின்ன வயசுலேருந்து ஆண்டவருடைய கரத்தில் நான் பாதுகாப்பாக தான் வளர்ந்தேன். ஏன்னா அநேக ஆபத்து விபத்துகள் மத்தியிலெல்லாம் நான் ஆண்டவர் பாதுகாத்தார். அப்போ குடும்பத்துடைய சப்போர்ட்டு ப்ரேயர் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணுன்னா, என்னுடைய அப்பாவோட நான் சின்ன வயசுலேருந்தே ஊழியத்தில் இருக்கேன். அநேக பிசாசுகள் ஓடுறதும், அநேகர் சுகம் அடைகிறதும், தீராத காயங்கள்லேருந்து ஜனங்க விடுதலை அடைகிறதும், இப்படி அழுகிய புண்களோடு வருவாங்க, அவங்கள எங்கள் அப்பா தொட்டு ஜெபிப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நான் படிப்படியாக பார்த்துட்டு வந்துட்டே இருந்ததுனால எந்த பிசாசு கண்டும் எனக்கு பயம் இல்லை, எந்த வியாதியை கண்டும் பயம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு, அதாவது நம்ம குடும்பத்தோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு தெரியும். இதுதான் குடும்பத்துடைய அஸ்திபாரமே அதுதானே. ஸோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அப்போ ஒரு ரெவரன்ஸ், நமக்குள்ள ஒரு பயபக்தி வந்துடுது. சின்ன வயசில் வளரும் போதே இந்த மாதிரி நம்ம பயபக்தியில் வளர்ந்துட்டோம்னா, அப்போ ஆண்டுடைய பிரச்சனை நம்மோடு கூட இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நான் வளர்ந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே வேதத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் சில நேரத்தில் அப்பாவோட தூங்கும்போது கூட வேதத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க கொடுத்த மெசேஜுக்கு நான் பதில் கேட்பேன், சந்தேகங்கள் கேட்பேன். அப்போ எனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதாவது எப்படி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்குமோ கற்றுக் கொடுப்பாங்க, இப்போ வரைக்கும் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா எனக்கு இப்போவும் நான் என் அப்பாவுக்கு சின்ன பையன் தானே, குழந்தை தான் எல்லாருக்குமே. அவங்களோட பிள்ளை எவ்வளோ வளர்ந்தாலும் குழந்தைங்க தான். உலகம் முழுக்க புகழ் பெற்ற ஒரு ஆல்பம் பற்றி இப்போ பேசலாம், பாடுவேன். அது எப்படி அந்த நேம் உங்களுக்கு கிடைச்சிச்சு? பாடுவேன் பேர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு காரியம். என்னன்னா, என் அப்பாவோட கேசட்டில் முதல்ல பாடிட்டே இருந்தேன். அப்போ 2 பாட்டு பாடினேன், 3 பாட்டு பாடினேன், 4 பாட்டு பாடினேன். அப்போ எனக்கு என்னென்னா, சின்ன வயசுலேருந்தே பாட்டு எழுதணும்னு ஆசை. ஏன்னா என் அப்பாவோட செய்தியை கேட்கும்போதே அவங்க கொடுக்குற வார்த்தையை வச்சு ஒரு டியூன் பண்ணி எழுதுவேன் ஏதாவது. அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் எழுதுறதுக்கு. ஸோ அப்படி எழுதிக்கிட்டே இருப்பேனா. இன்னொன்று, பாடுவேன்னா என்ன அர்த்தம்? ஐ வில் சிங். கண்டிப்பாக நான் பாடுவேன். ஒன்று, என்ன நடந்தாலும் நான் ஆண்டவருக்காக பாடுவேன். இன்னொன்று, கண்டிப்பாக பாடியே தீருவேன், யாரும் என்ன ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த டேலண்ட் அது. ஆண்டவர் எனக்கு டேலண்ட் கொடுத்தா நான் பாடணும், அதை யாருக்காகவும் நிறுத்த மாட்டேங்கிறதுக்காக தான் அந்த பாடுவேங்கிற பேர் வச்சேன். கண்டிப்பாக பாடுவேன், எல்லாரும் பாடணும் ஆண்டவருக்காக, அதுதான். அதில் ஒரு ரொம்ப பிடிச்ச பாடல், இந்த உலகத்துக்கே பிடிச்ச பாடல்னு சொல்லலாம், கண்மலை. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்மலையே என் தஞ்சம் நீரே, அந்த பாட்டு எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஆண்டவருக்கு மேலே அன்பு செலுத்துகிற ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு சின்ன வயசுலேருந்து நான் என்னுடைய பழசெல்லாம் நினச்சி பார்ப்பேன், என்னுடைய அம்மாவுடைய அன்பெல்லாம் நினச்சி பார்ப்பேன். அது மூலமாக தொடப்பட்டு ஆண்டவருடைய அன்பை பற்றி எழுதணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் கண்மலையாகிய கிறிஸ்து தான் நமக்கு அன்பு இல்லை, அதனால் அவருடைய அடிக்கப்பட்ட கிறிஸ்துவையும் நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் சொன்னேன். அதையும் அதில் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அவருடைய சிலுவையில் வர ரத்தத்தை குறித்தும் எழுதியிருக்கோம். அதனால் அவர் தான் நம்முடைய தஞ்சம், அதனால் உண்மை ஆராதிப்பேன்னு சொல்லி ஒரு ஆராதனை பாடலாக அது எழுதணும். ஆராதிப்பது எவ்வளோ ஒரு இன்பமான காரியம். Sweet Jesus, thank you for your kindness, thank you for your love. You are the rock of salvation. We glorify your name, the name which is above all the names. நீர் ஒருவரே அன்பின் தேவன், நீர் எங்களுடைய கண்மலையும் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். இதோ உம்முடைய வல்லமை நாங்கள் உணர்கிறோம். உம்முடைய அன்பு நதியை போல புறப்படுகிறதே. நீர் காயங்களை கட்டுகிற தேவன், உம்முடைய வார்த்தை சுகமளிக்கிற தைலம்.
ஜீவனே கண்மலையே என் தஞ்சம் நீரே இயேசுவே ஜீவனே என் வாழ்விலே உம் நாமமே எந்நாளுமே பாடுவேன். என் வாழ்விலே உம் நாமமே எந்நாளுமே பாடுவேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். அன்பே 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 துதியே 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 உமக்கே. இயேசுவே 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 இயேசுவே. நீர் யோசனையில் பெரியவர், செயல்களிலே வல்லவர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லையே. உம்மை நாங்கள் தியானிக்கின்றோம், உம்மை நாங்கள் பாடுகின்றோம். உம்முடைய அன்பை நினைத்து நினைத்து நான் பாடுவேன். என்னுடைய ஜீவன் பாடும், என்னுடைய உயிரும் பாடும். இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொரு இதயத்திலும் உம்முடைய விடுதலை இப்பொழுதே இறங்கட்டும். இந்த பாடல்களினால் எல்லோருடைய பயமும் நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும், ஆசீர்வாதமும் சந்தோஷமும் உம்முடைய மக்களுக்கு உண்டாகட்டும். எங்கள் உயிரின் உயிரே, எங்களுடைய பெலனின் பெலனே, உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். பாடுவோமா? இயேசுவே
அப்பா ரெவரண்ட் ஜவஹர் சாமுவேல் பற்றி சொன்னீங்க. உங்கள் ஊழியத்தை பற்றி சொல்லுங்கள். இப்போது என்னுடைய அப்பா ஊழியத்தில் 40 வருஷமாக ஊழியம் செய்கிறாங்க. 40 வருஷமாக. முதல்ல என் அப்பாவோட சாட்சியை நான் சொல்ல விரும்புவேன். ஃபஸ்ட்டு எப்பவுமே என் அப்பா வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு குடும்பம். அப்பாவுடைய அப்பா அம்மா, என்னுடைய தாத்தா பாட்டி, அப்பாவுடைய அப்பா அம்மா வந்து அவங்க ஊழியக்காரங்க, மிஷினரிகளாக இருந்தாங்க. அவங்க மிஷினரிகளாக இருந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸாகவும் இருந்தாங்க. ஸோ அவங்க டீச்சர்ஸாக இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து அப்பாவுடைய அப்பா, என் அப்பாவுடைய அப்பா வந்து தாத்தா வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்க, பிசாசெல்லாம் ஓட்டுவாங்க. அப்போ அதெல்லாம் அவங்க பார்த்து வளர்ந்துருக்குறாங்க. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல குடும்பம். அந்த ஊரே மதிக்கத்தக்கதான ஒரு குடும்பமாக இருந்துச்சு. ஸோ ஊழியம் தாத்தா காலத்துலேருந்தே ஆரம்பிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. அது ஒரு பெரிய அஸ்திபாரம் தான் நான் சொல்லணும். என் தாத்தா வந்து அந்த ஊரில் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்தார். எல்லாருக்கும் ஜெபிக்கிறவராக இருந்தார். அப்போ ஊரே அவரை மதிச்சுது. ஊருக்கே அவர் ஒரு விதிவிலக்காக தான் இருந்தார். ஆண்டவர் வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தார். அப்போது சின்ன வயசில் என்னுடைய அப்பா கூட பிறந்தவங்க வந்து கூட 7 பேர். அப்போ டோட்டலாக 8 பேர். ஓகே. ஆமாம், அப்பா வந்து அதில் 7வது. என்னுடைய அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு நாள் அவங்கள அழைத்து உட்கார வச்சு, இந்த மாதிரி மடியில் உட்கார வச்சு ஒரு வசனம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு ஒரு வசனம். இயேசு கண்ணீர் விட்டார், ஜீவ அப்பம் நானே. அப்போ இயேசு கண்ணீர் விட்டாருங்கிற வசனத்தை சொல்லி கொடுக்குற நாள், அந்த வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு அடுத்த நாள் என்னுடைய பாட்டி, அதாவது என்னுடைய அப்பாவுடைய அம்மாவுக்கு பிறந்த நாள். சரி, பிறந்த நாளுக்கு முன்னாடி இந்த வசனத்தை அவங்க கற்றுக் கொடுத்துட்டு எல்லாம் இரவில் தூங்க போயிட்டாங்களாம். இரவில் போய் தூங்கிட்டு காலையில் அவங்களுடைய பிறந்தநாள் அன்று அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்ததுனால வெளியே போயிருக்காங்க அதிகாலை நேரம். அப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்திருக்கு. திரும்பியும் ஓடி உள்ளே வந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளார ஓடி வந்த பொழுது அவங்களுக்கு ஸ்லிப் ஆயிடுச்சு ரெயினில். அப்போ வலிக்கு விட்டு அவங்க விழுந்ததுனால ஒரு கல் நெஞ்சில் அடிச்சிருச்சு. அங்கேயே அவங்களுடைய உயிர், அவங்களுடைய ரத்தம் அங்கேயே வந்து அவங்க அதே இடத்துல இறந்துட்டாங்க. அப்போ என் அப்பாவுக்கு 4 வயசு. ஸோ 4 வயசில் அவங்க இறந்த உடனே இவங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, நேற்று தானே அவங்க அம்மா இயேசு கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி கொடுத்தாங்க, இன்றைக்கி உங்களை நம்முடைய குடும்பத்தையே கண்ணீர் விட வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சொல்லி அழுதுருக்குறாங்க குடும்பத்தில். அப்போ இருந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த இயேசு கண்ணீர் விட்டாருங்கிற வார்த்தை பிடிக்காதான். ஆனால் அப்பா இருந்திருக்கிறாங்க, அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய தந்தையுடைய 7வது வயதில் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னுடைய அப்பாவோட அப்பா தாத்தா வந்து உட்காந்து ஒரு மனிதனோட பேசிகிட்டு இருந்திருக்காங்க, கையில் வேதத்தை வச்சுட்டு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மயங்கி கீழே விழுந்து அங்கேயே இறந்துட்டாங்க. ஒரு பக்கம் வேதம் விழுந்துருச்சு, ஒரு பக்கம் அவங்க விழுந்துட்டாங்க. இதை பார்க்குறாங்க எங்கள் அப்பா அங்கே நின்றுட்டு. ஸோ இந்த 2 மரணங்களுமே அவங்களுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ரொம்ப பாதிச்சிருக்கோம். அவங்களுடைய மைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஏன்னா 7 வயசு தானே. 7 வயசுலேயே அவங்க அனாதை ஆகிட்டாங்க. ஸோ அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. என்னுடைய அப்பாவையும் அப்படி ஒரு குடும்பம் வச்சு பாதுகாத்துட்டு இருந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அநேகர் கஷ்டப்பட்டாலும் என்னுடைய அப்பாவை வச்சு காப்பாற்றிருக்காங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டணும். அதனால் அனாதையாக வளர்ந்ததுனால அவங்கள எனக்கு சொல்லுவாங்கள்ல சாட்சியெல்லாம், அதை நான் ரொம்ப கேட்டு சின்ன வயசுலேருந்தே அப்போது அப்பாவுக்கு அந்த நிலைமை இருந்திருக்கு. ஆனால் நமக்கு அந்த நிலைமை இல்லை தான், நமக்கு எல்லாம் இருந்தாலும் அதோடைய உண்மையான வேல்யூ நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க சின்ன வயசில் ஒரு ஹோமில் இருந்திருக்கிறாங்க. அந்த ஹோமில் கஞ்சி கொடுப்பாங்களாம். அந்த கஞ்சியை பார்ப்பாங்களாம், உள்ள புழு நெளியுமா, குடிக்கவே முடியாதான், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அது மாதிரிலாம். அதனால தான் இப்போது ஒரு ஹோம் நடத்துகிறாங்க நம்ம ஊழியத்தில், அப்பா ஆரம்பித்து. அதில் வந்து நாங்கள் ஒருபோதுமே அதை வந்து ஆர்ஃபன் ஹோம்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து அதை ஹோம் ஃபார் சில்ட்ரன் தான் சொல்லுவோம். ஆர்ஃபனேஜ்னு சொல்லக்கூடாது. ஏன்னா என் அப்பா சின்ன வயசில் இருக்கும்போது ஆர்ஃபன் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. ஆர்ஃபன் லிஸ்ட்டில் வச்சுட்டா, என்றைக்குமே ஒரு குழந்தைக்கு ஆர்ஃபன் லிஸ்ட்டில் வச்சுட்டா அதுகளுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடும்ல. ஆனால் அது மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடாதுங்கிறக்காக நாங்கள் நடத்துகிற ஹோமில் ஹோம் ஃபார் சில்ட்ரன் தான் சொல்லுவோம் எப்பவுமே. ஏன்னா யாரும் அனாதை இல்லை. ஒரு காலத்தில் அப்பா அனாதையாக இருந்தபோது யாரும் இல்லை. ஆனால் இப்போ அநேக அனாதைகளுக்கு நம்ம குடும்பம், எங்களுடைய குடும்பம், என் அப்பா, நாங்கள் ஆதரவாக இருக்கோம். அப்போ அதுதான் எங்களுடைய ஊழியத்துடைய பெரிய அஸ்திபாரம். எங்களுடைய ஊழியத்துடைய அஸ்திபாரமே அன்பு தான். அதனால தான் ஆண்டவர் கொடுத்த பேர் என் அப்பாவுக்கு ஊழியத்துக்காக இயேசுவின் அன்பின் ஊழியம், லவ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. அதாவது நம்ம இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தும் போது அவருடைய அன்பு வெளிப்படும். அப்போ அன்பின் ஆவி நமக்குள்ள கிரியை செய்யும். அன்பின் வல்லமை தான். ஸோ அதுதான் என்னுடைய குடும்பம். அதாவது என்னுடைய அப்பாவை பற்றி, அப்பாவுடைய ஊழியத்தை பற்றி நான் சொல்லணும்னா, அதுக்கப்புறம் ஆண்டவர் வளர்த்து வந்து அநேக காரியங்களை சொன்னார். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிங்க.
இப்போ வந்து உங்களோட வீட்டில் யார் யார் இருக்கா, உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். என் ஃபேமிலி பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா என் வீட்டில் இப்போது நான், அப்பா, அப்புறம் என்னுடைய அக்கா இருக்காங்க. என் அம்மா வந்து 16 வயசில் இறந்துட்டாங்க. எனக்கு 16 வயசு இருக்கும்போது. அப்புறம் அக்கா இருக்காங்க, அப்புறம் அக்கா குழந்தைங்க இருக்காங்க. இதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா அக்கா எனக்கு வந்து தாய் போலன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்க தான் என் வீட்டில் எனக்கு கூட இருந்து எங்களோட இருந்து, அம்மா இறந்ததுக்கப்புறம் அவங்க எங்களோட இருக்காங்க. இருந்து எங்களை கவனிச்சுக்கிறது அக்கா தான். ஸோ எங்கள் குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பம். ஆமாம், ஆண்டவருடைய சந்தோஷம் என்னாலுமே எங்கள் குடும்பத்தில் இருக்கு. ஆசீர்வாத மழை பெய்யும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாகும். உருவாக்கும் தேவனே துதி உமக்கே. ஆனந்தம் ஆசீர்வாத மழை பெய்யும், ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாகும். உருவாக்கும் தேவனே துதி உமக்கே. வல்லமை மேல் வல்லமை தந்து அதிசயம் காண செய்தி, உம்மை தவிர யாரும் இல்லை எனக்காகவே. இதயங்கள் இயங்குதே உமக்காக. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே. எலியாவின் தேவன் நீரே, யோர்தானை பிரித்தவரே, தூயாதி தூயவரே, துணையாளரே. எலியாவின் தேவன் நீரே, யோர்தானை பிரித்தவரே, தூயாதி தூயவரே, துணையாளரே. சர்வ வல்ல தேவன் நீரே, யெகோவா யெகோவா. காண்கின்ற தேவன் நீரே, யெகோவா யெகோவா. இதயங்கள் இயங்குதே உமக்காக. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே. விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும், விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே.
ஆசீர்வாத மழை பெய்யும் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாகும் உருவாக்கும் தேவனே துதியுமக்கே நிகரில்லா தேவன் நீரே நினைவெல்லாம் நீர்தானே இரவோடு பகலாய் நின்று கண்மணி போல் காப்பவரே நிகரில்லா தேவன் நீரே நினைவெல்லாம் நீர்தானே இரவோடு பகலாய் நின்று கண்மணி போல் காப்பவரே உணர்வெல்லாம் துடிக்கின்றதே இயேசுவே இயேசுவே என்றென்றும் இணைந்திருப்பேன் இயேசுவே இயேசுவே இதயங்கள் இயங்குதே உமக்காக விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே ஆனந்தம் ஆசீர்வாத மழை பெய்யும் ஒரு வார்த்தை சொன்னாலே எல்லாமே உருவாகும் உருவாக்கும் தேவனே துதியுமக்கே வல்லமை மேல் வல்லமை தந்து அதிசயம் காண செய்தி உம்மை தவிர யாரும் இல்லை எனக்காகவே இதயங்கள் இயங்குதே உமக்காக விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் விடுதலை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே அபிஷேகம் அபிஷேகம் எனக்கு எனக்கு வேண்டும் அபிஷேகம் எனக்கு எனக்கு வேண்டும் அபிஷேகம் எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே சொல்லு அக்கினி அக்கினி எனக்கு எனக்கு வேண்டும் அக்கினி எனக்கு எனக்கு வேண்டும் அக்கினி எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே வல்லமை வேண்டும் வல்லமை எனக்கு எனக்கு வேண்டும் வல்லமை எனக்கு எனக்கு வேண்டும் வல்லமை எனக்கு எனக்கு வேண்டும் என்றுமே அம்மா பத்தி சொல்லுங்க. அம்மா பற்றி நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அப்பாவோட ஊழியத்துக்கு போவேன். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது முதல் முறையாக சிங்கப்பூருக்கு போனேன் அப்பாவோட ஊழியத்துக்கு. அதுக்கப்புறம் நான் அநேக கண்ட்ரிஸ் போயிருக்கேன். ஒரு முறை 16 வயசில் என்னுடைய அப்பாவோட நான் சவுத் ஆஃப்ரிக்கா தேசத்துக்கு போனேன். ஸோ அந்த நாட்டில் நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்காக போயிருந்தோம். முதல் நாள் இரவில் அந்த பெரிய கூட்டம் நடக்க போகுது, சுகமளிக்கிற கூட்டம். அன்றைக்கி பகலில் ஒரு பிளாக்ஸ் வந்திருந்தாங்க, கருப்பின ஜனங்க வந்திருந்தாங்க. அப்போ அவங்க தலையில் கை வச்சு ஜெபிச்சாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அவங்களுடைய குடும்ப பேரெல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிப்படுத்தின உடனே அத்தனை நாள் நான் கூட இருப்பேன். எப்பவுமே அப்பா வெளிப்படுத்தும் போது நான் பேரெல்லாம் எழுதி கூட கொடுப்பேன். அப்போது அன்னைக்கு பேர் வெளிப்படுத்தினோன்னே எனக்கு, ஏன்னா நம்ம வாயிலே நுழையாது அந்த பேர், வெளிப்படுத்தினோன்னே எனக்கு அப்போ தான் ஒரு பல்ப் எரியுது என் மைண்டுக்குள்ளே. ஐயோ, இவ்வளோ வருஷம் ஒரு பவர்ஃபுல் ஃபாதரோடு இருந்திருக்கும். அப்போ எனக்கு 16 வயசு. பவர்ஃபுல் ஃபாதரோடு இருந்திருக்கும். ஆனால் நம்மளுடைய நாட்களில் வேஸ்ட் பண்ணிட்டோமே, 16 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணியிருக்கோமே. ஏன்னா நம்ம அப்பா யார்? பவர்ஃபுல் ஃபாதர். அப்போ தானே எனக்கு தெரியும். அப்போ வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு ரிக்ரெட் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அன்றைக்கி நைட் அந்த மீட்டிங்க்கு நாங்கள் போயிருக்கோம். அன்றைக்கி க்ரூசைட் நடக்குது, செய்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பா. இரவில் திடீர்னு செய்திக்கு இடையில சொல்கிறாங்க, நாளைக்கு என்னுடைய சன்னும் பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியாமே? எனக்கு தெரியாது. நான் கீழே உட்காந்து வசனம் கேட்டுட்ருக்கேன். நாளைக்கு என் சன்னும் ப்ரீச் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. உடனே நான் கீழே இருந்து எனக்கு வயிறுலாம் கலக்கிடுச்சு. என்னது நாளைக்கு பிரசங்கம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் பயந்து போயிட்டேன். சரி, நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அப்படி சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு ஹைட்டான ஒருத்தர், அந்த ஊரெல்லாம் வெயிட்டாக இருப்பாங்கள்ல, அங்கேருந்து ஒருத்தர் பக்கத்தில் வெரி குட் அப்படின்றாரு. எனக்கு பயம் வந்துருச்சு. அந்த ஆளை பார்த்தாலும் பயமாக இருக்குது. அப்பா சொன்னதுலேருந்து நடுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. இரவில் வீட்டுக்கு வந்து நான் அப்பாட்ட கேட்குறேன், இந்த மாதிரி
யாரை கேட்டு சொன்னீங்க, எங்கிட்ட கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி என் அப்பாட்ட நான் ரொம்ப சீரியஸாக கேட்டிருக்கேன். உடனே என் அப்பா சொல்கிறாங்க, நான் யாரை கேட்கணும், ஆண்டர் என்கிட்ட சொல்லிட்டாரு, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து ஒன்றும் பேசுறதுக்கு, ஏன்னா அப்போ வந்து பயம். நான் சொல்கிறேன், சரி எனக்கு இந்தியா அனுப்பிச்சிருங்க, நாளைக்கு நான் பிரசங்கம்லாம் பண்ண முடியாது, எனக்கு என்ன தெரியும் இப்படின்னு அப்பா கிட்ட ரொம்ப சண்டை போடுறேன். உடனே அப்பா சொல்லிட்டாங்க, போகிறதுனா போ அப்படின்ட்டாங்க. எனக்கு என்னடா வம்ப போச்சு, கஷ்டப்பட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்திருக்கோம், கொஞ்சம் 2-3 இடமா சுற்றி பார்க்கலாம், அதுக்குள்ளார போன்னு சொல்லிட்டாங்கன்னா சின்ன பையனுக்கு என்ன ஆசை இருக்கும், சுற்றி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. அப்போ போன்னு சொல்லிட்டோன்னே எனக்கு ஐயோ அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டு நான் என்ன பண்ணேன், அமைதியாக இருப்போம் அப்படின்னு பயத்தில் படுத்தேன், தூங்கிட்டேன். என்னோட தூக்கத்தில் என்னோட கனவுல ஆண்டவர் இறங்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கே தெரியல. நான் அப்போ எனக்கு 16 வயசில் கிடியனை பற்றி தெரியவே தெரியாது. ஆனால் கிடியனை பற்றி நான் பேசுகிறேன். எப்படி பாருங்கள், என்னோட கனவுல அதே ஸ்டேஜை பார்க்குறேன், அதே ஆடிட்டோரியமை பார்க்குறேன், அதே ஜனங்களை பார்க்குறேன், நானே பிரசங்கம் பண்ணுறேன், நானே கீழே உட்காந்துருக்கேன், நானே உட்காந்த மாதிரி கேட்குறேன் என்னோட செய்தியை. அது பேசுகிறேன் கிதியனை பற்றி, ஜட்ஜஸ் சாப்டர் 6 அப்புறம் எனக்கு காலையில் முழிச்சு பார்க்குறேன், பயம் போயிடுச்சு. முழிச்சு பார்க்குறேன், என்னோடய பயமெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்னென்னா நான் என்ன பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவ்வளோதான். என்னோடய பயம் போயிடுச்சு. அன்னைக்கு போன பயம் தான் இப்போ வரைக்கும் எத்தனை பேரை பார்த்தாலும் எனக்கு பயமே கிடையாது. ஏன்னா ஆண்டவரை வெளிப்படுத்துறதுக்காக தான் நம்ம அங்கே நிற்கிறோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் அன்னைக்கு ராத்திரி போய் நிற்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு பயமே போயிடுச்சு. பிரசங்கம் பண்ணி வல்லமையாக ஊழியம் நடந்துச்சு. நான் பிரசங்கம் பண்ணி என் அப்பா வந்து ஹீலிங் ப்ரேயர் பண்ணாங்க, அற்புதம்லாம் நடந்துருச்சு. நாங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டோம். இந்தியாவுக்கு வந்து நான் அதை பற்றி சாட்சி கொடுத்தேன்னா அதை எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி என் பையன் சாட்சி கொடுக்குறான். ஏன்னா அது முதல் முறையாக நான் ரொம்ப நேரம் பேசுகிறத எங்கள் அம்மா கேட்குறாங்க மைக்கில். கேட்டவுடனே சொல்லியிருக்கிறாங்க, எப்படியோ என் மகன் இந்த மாதிரி அவங்க அப்பா மாதிரியே மைக்கை பிடிச்சி ஊழியம் செய்கிறான் அப்படின்னு சொல்லி. எங்கள் அம்மாக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி ஊழியம் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் நான் எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி ஒரே மாதத்தில் இறந்துட்டாங்க. எனக்கு அது ஒரு பெரிய துக்கம். ஏன்னா நீ அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். நீங்கள் அம்மாவோட கேட்டதுனால இந்த சாட்சி நான் சொல்லணும். ஏன்னா அம்மாவோட ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். ஏன்னா என் அப்பா வந்து வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கெல்லாம் போயிடுவாங்களே, என் அம்மா தான் ரொம்ப குறும்பெல்லாம் பண்ணுவேன், அதை மறைப்பாங்க அம்மா அப்பா கிட்டேருந்து. அதனால் கொஞ்சம் பயம்தான் அப்பானா. அதனால் அம்மானா கொஞ்சம் செல்லம் ஜாஸ்தி தான். அப்படியே வளர்ந்துட்டு இருந்தேன். அதனால் என் அம்மாவை மிஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப, இறந்துட்டாங்கன்னொன்னே நான் நம்பவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஒத்துக்க முடியல என்னால். இல்லை நான் அம்மா இறக்கலை சாகலை அப்படின்னு அழுதுட்டு இறக்கலைன்னே சொல்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களோட பாடி வச்சுருந்தாங்க, நான் போய் பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், நான் வரமாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போகாதீங்க, அதை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் என்னை கடைசியில் அடக்கம் பண்ணுறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்து என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ வர வழியில் வந்து தான் ஆகணும், இதுக்கு மேலே நீ மம்மியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. நேராக மம்மி அங்கே போய் பார்த்தேன், என்னால் தாங்க முடியல. அன்னைக்கு ராத்திரி சாயந்தரம் அடக்கம் பண்ண உடனே அப்போ தான் என் அப்பா வந்து அடக்கம் முடிஞ்சோடனே நாங்கள் அதே பரியல் கிரவுண்ட்லேயே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இனிமேல் மம்மி மாதிரி உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இருந்து எனக்கு அம்மாவும் அப்பா தான், என் அப்பாவும் அப்பா தான். அதனால் அவங்க தான் என்னை இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறாங்க. அதனால் இப்போ அம்மா யாருன்னா என் அப்பா தான், என் அம்மா கூட. ஏன்னா அவ்வளோ அன்பாக என்னை நேசித்து பார்க்குற ஒரு அப்பாவை எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். உம்முடைய அன்பை நான் பாடுவேன். உயிரான தெய்வமே எனக்குள் வாருமே இயேசுவே. ஓ உயிரான தெய்வமே எனக்குள் வாருமே இயேசுவே. உன்னத தேவனே எனக்குள் பேசுமே பாடுவேன். உன்னத தேவனே எனக்குள் பேசுமே பாடுவேன். உமக்காய் பாடுவேன், உம்மையே பாடுவேன், உமக்காய் ஏங்குவேன் என்றுமே. துதியும் கனமும் உமக்கே, துதியும் கனமும் உமக்கே. பலனும் ஜெயமும் எனக்கே.
இயேசுவே அன்பை தாருமே நேசரே அன்பான இயேசுவே அன்பை தாருமே நேசரே அற்புத ராஜாவே இன்றே வாருமே வாருமே அற்புத ராஜாவே இன்றே வாருமே வாருமே அன்பே உயிரே அழகே நீரே உயிரின் உயிரே சுவாசமே துதியும் கனமும் உமக்கே துதியும் கனமும் உமக்கே பலனும் ஜெயமும் எனக்கே பலனும் ஜெயமும் எனக்கே சுகமே 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 எலியாவின் தேவனே அக்கினி வேண்டுமே வேண்டுமே எலியாவின் தேவனே அக்கினி வேண்டுமே வேண்டுமே அக்கினி இயேசு வல்லமை ஊற்றுமே ஊற்றுமே அக்கினி இயேசு வல்லமை ஊற்றுமே ஊற்றுமே ஒளியின் ஒளியே மகிமை பெறவே என் மேல் வாருமே வாருமே துதியும் கனமும் உமக்கே துதியும் கனமும் உமக்கே பலனும் ஜெயமும் எனக்கே பலனும் ஜெயமும் எனக்கே சுகமே 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 அப்பாவுக்கு நீங்க இன்டர்பிரேட் பண்றதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்பாவுக்கு இன்டர்பிரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு காரியம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் சின்ன வயசில் நான் பார்ப்பேன் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அப்போ அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சில நேரத்தில் அவங்க தயங்குவாங்க, ஏதாவது சொல்ல முடியாது. அதை நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன். ஐயோ அவங்களால முடியலன்னு. ஸோ அதெல்லாம் நான் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். எனக்கு தமிழ் அவ்வளோ பேச தெரியாது, அதாவது படிக்க தெரியாது. ஆனால் தமிழில் போய் பேசணும் அப்படின்னா, இப்போ நான் தமிழில் பேசுகிறேன், தமிழில் பிரசங்கம் பண்ணுறேன்னு அது ஆண்டோடைய கிருபை தான். ஆனால் நான் தமிழ்லேயும் மொழிபெயர்ப்பேன் எங்கள் அப்பாவுக்கு. இமீடியட்டாக உடனே என்னால் மாற்றிக்க முடியும், ஸ்விட்ச் பண்ணிக்குவேன். ஏன் அப்படின்னா என் அப்பாவோட ஸ்பிரிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒத்து போவோம் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நிற்கும்போது. அதனால் எனக்கு ரொம்ப உன் வாழ்க்கையிலே பிடிச்சமான காரியம் எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா, என் அப்பா பக்கத்தில் நின்று டிரான்ஸ்லேட் பண்ணுறது தான் எனக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். குறும்புன்னு சொன்னீங்க. ஒரு குறும்பை பற்றி நான் கேள்விப்பட்டேன். பெயிண்டிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஆமாம், பெயிண்டிங் தான் பிடிக்கும். சின்ன வயசில் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கேன். காரை பெயிண்ட் பண்ணுறதும் பிடிக்குமா? பெயிண்டிங்னாலே பொதுவாக பிடிக்கும். காரை பெயிண்ட் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். என்ன நடந்துச்சுன்னா, உங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தடவை நாங்கள் ஆர்ட் கிளாஸில் இருந்தோம். அப்போது அந்த ஆர்ட் மாஸ்டர் வந்து நிறையா வரைஞ்சிட்டுலாம் இருந்தார். கார் வரைஞ்சார் போர்டில். சரி, அதெல்லாம் பார்த்து நாங்களுக்கு எப்படிலாம் வரையணும்லாம் கற்றுக்கிட்டு இருந்தோம். பக்கத்தில் இருந்த ஒரு பையன் சொன்னால், நான் பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஓ அப்படியா, சரி. அப்போ எனக்கு 9 வயசு. பெயிண்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே எனக்கும் பெயிண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல.
அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்மளும் பெயிண்ட் பண்ணுவோம். நீ என்ன பெயிண்ட் பண்ணியிருக்கேன்? நான் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். அப்போ எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, சரி எப்படியாவது நம்மளும் பெயிண்ட் பண்ணிடணும் ஒரு நாள் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ ஒரு நாள் என் அப்பாவோட கார் நிறுத்திட்டு போயிருந்தாங்க. திடீர்னு பார்த்தேன் அப்பாவோட கார் ரெட் கலரில் இருந்துச்சு. நான் சொன்னேன், எதுக்குடா ரெட் கலரில் இருக்குது? அப்போ அங்கே ஒரு பெயிண்ட்டையும் ஒரு ப்ரஷ்ஷையும் பார்த்தோன்னே எங்கள் அப்பா கார் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா என் மாஸ்டர் அங்கே கார் தானே பெயிண்ட் அடித்தார் போர்டில். உடனே அந்த கார் ஞாபகம் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், நேராக பெயிண்ட் எடுத்து ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருந்தேன். பின்னாடி பூட்லேருந்து அடிச்சுட்டே வந்தேன். பாதி கார் வரைக்கும் வந்துட்டேன். பாதி காரில் பெயிண்ட் தீந்துருச்சு. பெயிண்ட் தீந்தோன்னு இப்போ பாதி கார் ரெட்டாகவும் பாதி கார் க்ரீனாகவும் இருக்குது. க்ரீன்னா இந்த மாதிரி க்ரீன் கார், இந்த மாதிரி க்ரீனில் போனால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி க்ரீன் பாதி ரெட்டு. அப்புறம் எனக்கு பயம் வந்துருச்சு, என்னடா பாதி இருக்குன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணேன், பெயிண்ட் அடித்து கொஞ்ச நேரத்துலேயே கவர் எடுத்து போட்டேன்னா வெளியே தெரியக்கூடாதுன்னு கவர் எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துருச்சு எனக்கு. சரி விட்டாச்சு. அப்போ மலேசியாவிலேருந்து வந்து இறங்குறாங்க. மலேசியாவிலேருந்து வந்து இறங்கி, சரி டிரைவர் கார் எடு, அது ஒரு ஓட்டக்கார் ஆக்சுவலாக, அந்த கார் எடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கார் எடுக்கிறதுக்காக டிரைவர் போய் கவர் எடுத்து, கவர் வரல, பெயிண்ட்டும் கவரும் சேர்ந்து அப்படி வந்து பார்த்தா கார் டால்மேஷன் மாதிரி இருந்திருக்கு, பேட்ச் ஒர்க். அது ஒரு மாடர்ன் பெயிண்ட் மாதிரி நினச்சிக்கிங்களேன். எங்கள் அப்பா அதை பார்த்ததும் போதும் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, நீங்க பெயிண்ட் அடிச்சீங்க, அப்புறம் உங்க அப்பா உங்களை அடிச்சார். கண்டிப்பா, அதுல மாற்றமே கிடையாது. நான் பெயிண்ட் அடிச்சு எங்க அப்பா என்ன அடிச்சாங்க. ஆனா 2 அடி வாங்கினேன். அடி வாங்கினாதான் பசங்க நல்லது. ஆக்சுவலா நான் அடி வாங்கினதுனால தான் இப்படி இருக்கேன். அடி வாங்கணும். சில நேரத்தில் பெற்றோர்கள்ட்ட அடி வாங்குறது தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அடி வாங்கினாதான் அவங்க பெற்றோர் கொடுத்தாதான் பெற்றோர்கள், வாங்கினாதான் பிள்ளைகள். அதனால அடி வாங்கினதுனால நான் குறும்பெல்லாம் ஸ்டாப் பண்ணேன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என் குறும்போட ஸ்டைலை மாற்றிக்கிட்டேன். உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் பார்த்தோம். இப்போ உங்களோட டீனேஜ் பற்றி சொல்லுங்கள். இப்போ நிறையா நீங்கள் யூத் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுறீங்க. பட் நீங்கள் யூத்தாக இருக்கப்போ என்ன மினிஸ்ட்ரி பண்ணீங்க? டீனேஜ் பற்றி சொல்லணும்னா, நான் 16 வயசில் அம்மா இறந்தாங்கன்னு சொன்னேன்ல. நான் வல்லமே ஊழியம் செஞ்சுட்டு வந்து இறங்கினோடனே அம்மா இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு 16 வயசு. நான் என்ன பண்ணேன், அப்போது 8ஆம் தேதி எங்கள் அம்மா இறந்தாங்க. 12ஆம் தேதி நம்ம ஊழியத்தில் வல்லமை ஊழியர் பயிற்சி முகாம்னு ஒரு முகாம் நடத்துவோம், பவர் மினிஸ்ட்ரி ட்ரைனிங் கேம்ப். அந்த ட்ரைனிங் கேம்பில் தி கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் பற்றி அப்பா கிளாஸ் எடுப்பாங்க. அப்பா தான் நடத்துவாங்க. அது 5 நாட்கள் நடக்கும். அது 5 நாட்களும் அப்பா தான் டீச் பண்ணுவாங்க. ரொம்ப வல்லமையாக இருக்கும். சின்ன வயசுலேயே உட்காந்து கேட்குறக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் நான் அன்றைக்கி என்ன பண்ணேன், அம்மா இறந்துட்டு, ஆனால் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன்ல, ஊழியத்தில் அப்போ தான் காலடி எடுத்து வச்சுருக்கேன். அம்மா இறந்துட்டாங்க. நான் நினச்சிட்டேன், அப்போ நம்ம இனிமேல், நான் அன்றைக்கி அம்மா இறந்தோடனே நான் என்ன நினச்சேன் தெரியுமா, இனிமேல் எனக்கு ஊழியம் வேண்டாம், பைபிள் வேண்டாம், படிப்பு வேண்டாம், யாருமே வேண்டாம், இனி இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அந்த 4 நாளில் எனக்கு வல்லமையும் பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசையும் வந்துருச்சு. ஆசை வந்ததுனால நான் போய் உட்காந்து அந்த பவர் மினிஸ்ட்ரியில் அட்டன் பண்ணேன். கீழே உட்காந்து அட்டன் பண்ணேன். 5 நாட்கள் அட்டன் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் என்னோட ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்த ஆரம்பித்தார். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவில் அப்பா வந்து பேரை வெளிப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, ஆண்டவரே எனக்கும் இப்படிப்பட்ட வரங்கள் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்படி நான் கேட்ட உடனே நான் அந்த வல்லமை ஒளி பயிற்சி அட்டன் பண்ணேன் பாருங்களேன். அதுக்கப்புறமா எனக்கு ஆண்டவர் அந்த வரத்தை முத்திரிச்சிருக்கிறாரு. எனக்கே அது தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒருத்தவங்களுக்கு ஜெபிக்கும்போது அவங்களுடைய பேரெல்லாம் வெளிப்படுத்துவதற்கும் அவங்களுடைய சரித்திரத்தை சொல்கிறதுக்கும் அது எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடுகள் எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் வந்து எனக்குள்ளே இருக்கிறது, என்னை இயக்கிறதும் நான் பார்த்து உணர்ந்துக்கிட்டேன். ஓகே, ஸோ கிஃப்ட் ஆஃப் ரெவலேஷன். கண்டிப்பாக. யாரை தேடுவேன் என்ற பாட்டில் உங்கள் லைஃப் பற்றி எழுதியிருக்கீங்க, நான் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? ஆமாம். யாரை தேடுவேன், எங்கே போவேன், எங்கே ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவன் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதில் எழுதியிருப்பேன். என்னுடைய தாயை பற்றி எழுதியிருப்பேன், தாயின் கருவில் இருந்ததை பற்றி எழுதியிருப்பேன், அப்புறம் நான் வளர்ந்ததை பற்றி எழுதியிருப்பேன், அப்புறம் பள்ளி பருவம், அப்புறம் காலேஜ் டேஸ், அப்புறம் உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்வி மானினுடைய நாவை தந்தவர் அப்படின்னு சொல்லி படிப்படியாக அதை ஸ்டேஜ் பை ஸ்டெப்பாக அதை ஒவ்வொரு ஸ்டேஜையும் சேர்ந்து எழுதியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு.
என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. கருவினில் தாங்கிக் கொண்டவர், துள்ளும் வயதில் பாதுகாத்தவர், பள்ளி பருவத்தில் கல்வி தந்தவர், நடக்க சொல்லி கற்று தந்தவர். வாலிபம் என் வாலிபம், பரிசுத்தாவி கிருபையாலே நிறைந்த வாலிபம். ஆனந்தம் பேரானந்தம், கல்லூரி வாழ்க்கையில் இயேசு வேண்டும். காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கே ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். தேசம் விட்டு தேசம் போக வைத்தவர், பட்டம் பதவி வாங்கி தந்தவர், உலகம் முழுவதும் என்னை பாட வைத்தவர், கல்விமானின் நாவை தந்தவர். நாளுமே என் நாளுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. நாளுமே என் நாளுமே கிருபை மேல் கிருபை உயர்த்திடுமே. காலங்கள் யாவிலும் இயேசுவே எனக்கு வேண்டுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. யாரை தேடுவேன், எங்கே ஓடுவேன், என்னை தேடி வந்த தேவனும் நீரே. என்னை கண்டவர், என்னை தொட்டவர், நாளெல்லாம் உம்மை பாடுவேன். இயேசு நாமமே என் உள்ளம் சொன்னதே, நித்தம் நித்தம் உம்மையே என்றுமே பாடுவேன். நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. நானும் நீயும் இயேசுவை தேடுவோம் இன்றும் என்றும் எப்போதுமே. எந்த நாளுமே உந்தன் பாதமே, உந்தன் பாதமே எந்த தஞ்சமே. உங்களை வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் ரொம்ப பிரியமாக இருக்காங்க உங்கள் மேலே. அது ஏன்? ஏன்னா எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க 6லேருந்து 60 வரைக்கும்
ஆமாம், பாட்டி வரைக்கும், பாட்டிக்கும் 60க்கும் மேலே வரைக்கும் இருக்காங்க. எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நான் அவங்களுக்கு மேலே என்னோடய அன்பு செலுத்துவேன். ஏசப்பாவோட அன்பை அவங்க மேலே செலுத்துறதுனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, நான் வந்து என்ன சொல்கிறேன், எல்லா குழந்தைங்களோட விளையாடுவேன். ஆமாம், விளையாடுவேன், குழந்தைங்களோட பேசுவேன், அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். அடுத்த ஏஜ் குரூப் யூத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவேன். அப்புறம் அங்கிள் ஆண்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணணும்ல, எல்லாருக்கும் தகுந்த மாதிரி மாறிட்டோம்னா தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். அதனால ஒரு சின்ன விஷயம், ஆக்சுவலாக நீங்கள் குழந்தைங்கள ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதில் எனக்கு ஞாபகம் வந்தது. உங்களோட அக்கா பசங்களுக்காக நீங்கள் ஒரு பாட்டு பண்ணீங்கன்னு நான் கேட்டேன். எனக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அதில் ஒரு வரியும் பாடி காமிங்க. அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக இந்த பாட்டு பண்ணேன். நான் யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு பண்ணல, அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் அதை நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணோம். ஏன்னா அவனுக்கு ஏதோ நான் விளையாட பெற்றதாக கொடுக்கணும். அப்போ விளையாட பெற்றது எங்கிட்ட இருக்கிறது பாட்டு, ஆண்டர் எனக்கு கொடுத்தது பாட்டு எழுதுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பாட்டை அவனுக்காக பண்ணலான்னு சொல்லி சும்மா 10 நிமிஷத்தில் உட்காந்து எழுதி தான் அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணி அந்த இதில் ப்ளே பண்ணோம். எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லோரும் யூடியூப்பில் ஏற்றணும்னு சொல்லி கேட்டதுனால வேண்டி அதை யூடியூப்பில் ஏற்றணும். அது யூடியூப்பில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டை கண்டிப்பாக பாடி காட்டணுமா? ஆமாம், எங்களுக்காக ஒரே ஒரு 2 வரிகள் அட்லீஸ்ட். சின்ன 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 சீக்ஸை வச்சு என்னையே தான் இழுக்கிறான், குட்டி 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 கண்ணில் பார்த்து என்னையே தான் மயக்குறான், எட்டி 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 எடுத்து வச்சு என் மேலே தாவுறான், கொஞ்சி 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 கவுத்து புட்டானே, கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திதான் மாமங்கிட்ட ஓடி பாடா, பனமரத்துல வவாலு மாமங்கிட்ட சவாலு நீ நானும் எஸ்கேப்பு. அவனை ரொம்ப பெட் பண்ணுவான், அதனால் கவுத்துட்டான் என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பாட்டோட முடிவில் என்ன சொல்லியிருப்பேன், நான் அவனை பற்றி தானே பாட்டு எழுத முடியும். அவனை பற்றி எழுதிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருப்பேன், கன்க்ளூஷன் வந்து ஏசப்பா நம்மோடு. அதாவது சொன்னபடி கேளு வம்பு பண்ணாத, மாமா இருக்கேன் கூடவே இருப்பேன், ஏசப்பா நம்மோடு. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாத, மாமா இருக்கேன் கூடவே இருப்பேன், ஏசப்பா நம்மோடு அப்படின்னு அந்த பாட்டை முடித்தேன். ஏன்னா நம்ம 2 பேருக்குமே ஏசப்பா தான் அப்படிங்கிறது தான் ஃபைனல். அதான் கன்க்ளூஷனுக்காக அதை பாட்டு. உங்களோட பாடல்கள் பற்றி சொல்லுங்கள். என் பாடல்கள் பற்றி சொல்லணுன்னா, ஆண்டவர் எனக்கு கொடுக்குற பாடல்கள் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அதோட ஆரிஜின் நான் சொல்லியே ஆகணும். ஏன் தெரியுமா, என் அப்பா முதல்ல பாட்டு வெளியிடுவாங்க. அப்பா தான் முதல்ல பாட்டு வெளியிடுவாங்க, அன்பின் கீதங்கள்னு சொல்லிட்டு. ஏன்னா 40 வருஷம் ஒளியும் செய்கிறாங்கல்ல, முதல்ல அவங்க வெளியிட்ட கேசட், அதாவது கேசட்டு தான் இப்போல்லாம் தான் சிடி வந்துருச்சு. ஸோ அப்போ அந்த ஒளி நாடான்னு சொல்லுவாங்க, கேசட் டேப். ஸோ அந்த டேப் வந்து அவங்க வெளியிடும்போது 1984ஆம் ஆண்டில் தான் முதல் முறையாக அவங்க டேப் வெளியிட்டாங்க. அப்போ வந்து நிறைய பாடல்கள்லாம் இருக்குது. இயேசுவின் அன்பின் ஊழியத்துக்கே ஒரு தீம் சாங் கூட அதில் கட்டினாங்க அப்போவே. ஸோ அப்போ வந்து கேசட் போடுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம், எல்லோரும் போட முடியாது. நான் உண்மையாக பாராட்டணுன்னா என்னோடய சித்தப்பாவும் என் அப்பாவும் தான். ஏன்னா என் சித்தப்பா வந்து டியூன் போடுவாங்க, என் அப்பா பாட்டு எழுதுவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் நல்ல ஒரு காம்பினேஷன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் என் அப்பா 22 ஆல்பம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது 84லேருந்து இப்போ வரைக்கும், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். ஏன்னா 4 வருஷமாக பாடுவேன் வந்துக்கிட்டு இருக்கு, என்னோடது வந்துருச்சு. அதனால் அப்பா வந்து அந்த ஆல்பம் வர்றதில்லை. ஆனாலும் அது பண்ணுவோம், ஸ்டாப் பண்ணல. ஆனால் அது என்னோட பாடுவேன் பண்ணுறதுனால வேண்டி அதை நிறுத்தி வச்சுருக்கோம், வேற ஒன்றும் கிடையாது. அது எப்படி சொல்லுவேன் தெரியுமா, முதல்ல நான் எனக்கு ஒரு பாடுறதுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. என் அக்கா வந்து ரொம்ப அழகாக பாடுவாங்க, வெரி குட் சிங்கர். அவங்க பார்த்து நான்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன். என் அக்கா பாடகின்னு சொல்லுவேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, என் அக்கா முதல் முறையாக அவங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 93ல் பாடினாங்க. நான் வந்து அதுக்கப்புறம் அப்போல்லாம் பாட மாட்டேன், பயந்து ஒளிஞ்சு ஓடிடுவேன். முதல் முறையாக என்ன நான் அப்போ வந்து எனக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ என்னோடய அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஆல்பம் ரத்தம் ஜெயம்ங்கிற ஆல்பம் வெளியிடும்போது எனக்கு ஒரு பாட்டு பாட சொல்லி கட்டினாங்க. இந்த பாட்டு எனக்கு கொடுத்தாங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன், உம் சித்தம் செய்திடுவேன், கர்த்தரே உம் கரத்தில் என்னை தத்தம் செய்திடுவேன். அதாவது அதான் என்னோடய ஃபஸ்ட்டு பாட்டு. அது பாடும்போது எனக்கு ரொம்ப சின்ன வாய்ஸை வேறு மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா இருக்கும், சொல்லும் அடியேன் இப்படி தான் ஆரம்பிப்பேன், அவ்வளோ சின்னதாக இருக்கும். இப்போ அதை என்னால் பாட முடியாது அந்த வாய்ஸ். அந்த பாட்டில் 2 வரிகள் பாடுங்க. சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இருந்தா,
சொல்லும் அடியேன் கேட்கிறேனும் சித்தம் செய்திடுவேன். கர்த்தரே கரத்தில் என்னை தத்தம் செய்திடுவேன். உம்மாலே தெரிந்து கொண்ட சின்ன சின்ன பிள்ளை நான், எப்போதும் எந்தன் மீது அன்பு அன்பு காட்டுமே. சொல்லும் அடியேன் கேட்கிறேனும் சித்தம் செய்திடுவேன். கர்த்தரே கரத்தில் என்னை தத்தம் செய்திடுவேன். இதான் அந்த பாட்டு. எங்கள் சித்தப்பா ரெவரண்ட் டாக்டர் கிறிஸ்டோஃபர் அவங்க எனக்கு பாட்டெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. டேடி எழுதுவாங்க, அவங்க டியூன் பண்ணுவாங்க எல்லா பாட்டுக்கும். அவங்க எப்படி பாடணும்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறேன்னா எங்கள் சித்தப்பாவும் முக்கியமான ஒரு காரணம். ரெவரண்ட் கிறிஸ்டோஃபர் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். ஏன்னா அவங்க எனக்கு சின்ன வயசில் அவங்களெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேன், சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த நாட்களில் பாட்டு கட்டுறதுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அது நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி அவங்களையும் ஒரு காரணமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அது மூலமாக தான் எனக்கு பாட்டு கட்டுறது வந்துச்சு. என் செவிகளில் கேட்கின்றதே, என் கண்ணாலே கண்ட வார்த்தைதானே என் சிந்தையை தொடுகின்றதே. ஒளியாக மாற வழியாக மாற எந்தன் வாழ்வை உம்மிடம் தந்தேன் தந்தேன். பிதா குமாரன் நீரே, பரிசுத்த ஆவி நீரே, வாரும் 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 என் மேலே. ஒன்றாய் இணைந்திருப்போம், உயர்த்திடுவோம், சரித்திரம் படைத்திடுவோம், புது சரித்திரம் படைத்திடுவோம், புது சரித்திரம் படைத்திடுவோம். உங்கள் பாடல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. சில இது வர்ஷிப் சாங்ஸாக இருக்குது, சில இது ரொம்ப ட்ரெண்டியாக இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா என்னோட பாட்டில் உயிரோடு உயிராக கலந்தவர்னு சொல்லி ஒரு ஃபோக் சாங் பாடியிருப்போம். அதுக்கு உலகம் முழுவதும் ரொம்ப வரவேற்பு. ஏன்னா அது ரொம்ப ஃபோக் சாங்காக இருக்கனால நிறையா பேர் நல்லா டான்ஸ்லாம் ஆடுவாங்க. அதனால் அதுக்கு அது மாதிரி பாட்டு வெஸ்டர்னாகவும் நிறையா பாட்டு பண்ணியிருக்கோம். எனக்கு ஆண்டவர் என்ன ஞானத்தை கொடுத்துருக்காரோ அதை வச்சு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
ஓகே டானி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாடலை பற்றி நான் கண்டிப்பாக கேட்கணும். எங்கும் எப்போதும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கும் எப்போதும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. ஏன்னா இந்த பாடுவேன் 3ல அதை நான் கட்டினேன். எங்கும் எப்போதும் என்னோடே வருகிறார், அதாவது நம்மோடு வருகிற தேவனை பற்றி ஒரு பாட்டு. ஒரு நாள் நான் காரில் போயிட்டு இருந்தேன், அந்த பாடுவேன் 3 ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தேன்னா, அப்போ எனக்கு பாதுகாப்பு யாருன்னு யோசிச்சுக்கிட்டே போனேன். போகும்போது அப்போ ஆண்டவர் என்னோட வர்றது எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அவர் பிரசன்னம் சமூகம் சிலர் எல்லாம் போட்டிருப்பாங்க காரில், மை பிரசன்ஸ் ஷால் கோ பிஃபோர் தீன்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் மனசில் இப்போ அதை உணர்றதுக்கு ஒரு சக்தி வேணும்ல. சிலர் வசனம் போட்டிருப்பாங்க, அதை உணர முடியாது. ஆனால் எனக்கு உணர்றதுக்கான சக்தி அன்றைக்கி ஆண்டவர் காமிச்சார். உண்மையாலுமே அப்படி பாதுகாப்பை யோசிச்சுக்கிட்டே போகும்போது தான் இந்த பாட்டு எனக்கு வந்துச்சு. அந்த பாடலில் நீங்கள் கிரேஸ்ஃபுல்லாக கொஞ்சம் டான்ஸ் மூவ்ஸ் கூட போட்டிருப்பீங்க. அது எப்படி உங்களுக்கு டான்ஸில் இன்ட்ரெஸ்ட்? எனக்கு டான்ஸ்னால் பிடிக்கும். ஏன்னா நான் சும்மா அமைதியாக இருந்தும் பாடுவேன், ஆனாலும் ஆடிட்டும் பாட முடியும். எனக்கு 2 மாதிரியும், ஒரு இடத்துல நின்றும் பாட முடியும், டான்ஸ் ஆடிட்டும் பாட முடியும். அது எனக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறாரு. கரெக்டாக அந்த டான்ஸை கற்றுக்கிட்டு ஆடி காமிச்சேன். ஸோ அப்படி தான் அது இந்த பாட்டு எங்கும் எப்போதும்.
பிரசன்னம் என்றும் என்னோட வாருமே தேவா என்றும் என்னோட வாருமே என் முன்னே செல்லும் உந்தன் சமூகம் என் முன்னே செல்லும் உந்தன் பிரசன்னம் என்றும் என்னோட வாருமே தேவா என்றும் என்னோட வாருமே நீ என்றும் என்னோட வாருமே தேவா என்றும் என்னோட வாருமே. அப்பாக்கு சித்தப்பா மியூசிக் போட்டாங்க, உங்க பாடல்களுக்கு யார் போடுறா? என் பாட்டுக்கு மியூசிக் போடுறது, அதாவது டியூன் வந்து எனக்கும் ஆண்டர் கொடுப்பாரு. சாலமன் அகஸ்டின்னு சொல்லி என்னோட மியூசிக் டைரக்டர், ரொம்ப டேலண்டட் பர்சன் அவர். அவர் சின்ன வயசுலேருந்து எனக்கு மியூசிக் போடுறாரு. எப்படி தெரியுமா நான் சொல்லணும், இப்போ என்னோட கேசட் பாடுவேன் 3 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. பாடுவேன் 3 வரைக்கும் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட்டு பாட்டு பாடினேன்ல சொல்லும்படி என் கேட்கிறேன், அந்த சொல்லும்படி என் கேட்கிறேன் பண்ணவர் தான் இவர் சாலமன் அகஸ்டின். ஸோ நிறைய பேர் மியூசிக் பண்ணுவாங்க, அதாவது பாட்டு வெளியிடுவாங்க, ஒவ்வொரு கேசட்டுக்கும் ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் செலக்ட் பண்ணுவாங்க. நான் பெருமைப்படுற விஷயம் என்ன தெரியுமா, இவர் என் ஃப்ரெண்டு. நான் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு எப்படி யார் மியூசிக் பண்ணாங்களோ அதே டைரக்டரோட தான் நான் இப்போ வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், சாலமன் அகஸ்டின். ஸோ அவர்கிட்ட இருந்து நிறைய காரியத்தை கற்றுருக்கேன். எனக்கு எப்படி பாடணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு, எப்படி மியூசிக் இருக்கணும், ஒரு கேசட்டில் எவ்வளோ லெவல் ஆஃப் என்ன கண்டென்ட் இருக்கணும், எல்லாத்தையும் அவர் எனக்கு சில டைம் நல்லா அட்வைஸ் பண்ணுவார். துளி போல் இறங்கிடுதே உந்தன் வார்த்தையே, பரவசமாய் மாற்றிடுதே உந்தன் நேசமே நேசமே. உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். வாழ்வெல்லாம் செழிப்பாய் மாறும், இருளெல்லாம் மொழியாய் மாறும், முகமுகமாய் உம்மை பார்த்ததாலே மகிமை அதிசயமே எந்தன் இயேசுவே, நான் உம்மை போல மாறுவேன். உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம். ஆபிரகாமின் தேவன் நீரே, விசுவாசம் தந்தவர் நீரே, யாக்கோபின் தேவன் நீரே, துணையாக வந்தவர் நீரே, எலியாவின் வல்லமை வேண்டுமே, பல மடங்காய் என் மேல் வாருமே. துளி போல் இறங்கிடுதே உந்தன் வார்த்தையே, பரவசமாய் மாற்றிடுதே உந்தன் நேசமே நேசமே. உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம் உம்மை துதிக்கின்றோம்.
நன்மைகள் அளிப்பவர் நீரே, கிருபைகள் கொடுப்பவர் நீரே, கனி தந்து உயர்த்திடுவாரே, செல்வத்தை தந்திடுவாரே, பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேனே, சுகவாழ்வு வந்து சேருவே, அலைத்துளி போல் இறங்கிடுதே உந்தன் வார்த்தையே, பரவசமாய் மாற்றிடுதே உந்தன் நேசமே, நேசமே. உம்மை துதிக்கின்றோம், 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 உம்மை துதிக்கின்றோம். உங்க ஊழியத்துல gift of the Holy Spirit அது எப்படி கிரியை செய்யுது? ஒவ்வொரு ஊழியத்திற்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் இருக்கு, ஒவ்வொரு பாடகர்களுக்கும் ஆராதனை வீரர்களுக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகள் இருக்கு. அதனால இயேசுவின் அன்பின் ஊழியத்திற்கு நான் சொல்லுவேன், ஏன்னா அதை நான் சந்தோஷமா சொல்றது, ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கிருபை இல்ல. 5 வகையான ஊழியமும் கிரியை செய்யுது, 5-fold ministries சொல்லுவாங்க. 5 வகையான ஊழியமும் கிரியை செய்து, ஆவிக்குரிய 9 வரங்களும் கிரியை செய்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்பாவை பார்க்குறேன்ல, எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. நானும் சின்ன வயசுலேருந்து வளர்றேன். ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் என்னை அழைச்சு தெரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் தான் நான் ஊழியக்காரனா மாறுவதற்கு என்னை பக்குவப்படுத்தினார். சின்ன வயசில் யாராவது இறந்துட்டா நான் கிட்டே போக மாட்டேன், பயம் எனக்கு. ஆனால் என்னைக்கு என் அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கு நான் அவங்கள போய் பார்த்தேன் பாருங்களேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு யார் இறந்துருந்தாலும் அவங்க பக்கத்தில் போகிறக்கு எனக்கு வெறுப்பு வராது, அதை நான் பயப்படவும் மாட்டேன். அப்போ என்னோட கஷ்டத்தை தான் அவங்களும் அனுபவிக்கிறாங்கன்னு அவங்க மேலே நான் மனதுருக்கத்தில் நிறையறதுக்கு தான் எனக்கு ஒரு சான்ஸ். ஸோ அப்படி வரங்கள் எனக்கு இறங்குனது என்னுடைய அப்பாவுடைய அந்த பயிற்சி முகாமில் கலந்துக்கிட்ட பாருங்க. அன்னிலிருந்து எனக்குள்ள வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிச்சு. என் அப்பாவுக்கும் அந்த வரங்கள் கிரியை செய்யும். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தில் மாம்சமான யாவருக்கு மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன், அப்பொழுது உங்களுடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்கன்னு சொல்லி வேதத்தில் இருக்குல்ல. அப்போது இது நம்ம கடைசி நாட்களில் இருக்கோம். அப்போ எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கிற நாட்கள். அப்படின்னா நம்ம சிம்பிளாக போய் ப்ராஃபஸி கொடுக்க முடியாது. ஆனால் தீர்க்க தரிசன ஆவி முதல் ஸ்டெப்புங்களாம் தீர்க்க தரிசன ஆவி. இந்த தீர்க்க தரிசன ஆவி எல்லா வாலிபர்களுக்கும் தேவை, ஊற்றப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த நாட்களில் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா வாலிபர்களும், நான் பாருங்க சில நேரத்தில் ஆடியும் பாடுவேன், அமைதியாக நின்னும் பாடுவேன், பிரசங்கம் பண்ணுவேன். அப்போ அப்படி பண்ணும்போது சில நேரத்தில் நம்ம எல்லாரும் யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஆண்டவருக்காக உழைக்கிறோங்கிறது தெரியும். இன்னொன்று என்னன்னா, நிறைய வாலிபர்களுக்கும் நான் அதை சொல்லுவேன், என்ன தெரியுமா, அவங்க அப்போதான் ஆராதனை பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க, ஏதோ ஒரு சர்ச் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில நேரத்தில் யாராவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஆவியவே கெடுக்கிற மாதிரி ஆயிடும். புதுசாக ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க அது ஆறா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், அவங்க கர்த்தருக்குள்ள செய்ய பார்க்குறாங்கல்ல, அதை கெடுக்கக்கூடாது. அதனால அதை என்கரேஜ் தான் பண்ணணும். நான் அப்படிதான் வாலிபர்களை என்கரேஜ் பண்ணுவேன். அதனால எல்லா வாலிபர்களுக்கும் கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஆவி தேவை. அது ஒன்று. என் அப்பா என்ன அடிச்சு இந்த காருக்கு திட்டிட்டு, ஆனால் உள்ளே போய் அழுதுருக்குறாங்க. ஐயோ ஆண்டவரே, என்னுடைய மகனை தீர்க்கதரிசியாக மாற்றுவீங்கன்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ அவன் பெயிண்டராக இருக்கானே, பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானே, ஒருவேளை பெயிண்டராக மாறி இருப்பானோன்னு கூட நினச்சிருக்கலாம், தெரியல. ஆனால் உள்ளே போய் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா என் அம்மா வயிற்றுல நான் இருக்கும்போது, 2 மாத குழந்தையா இருக்கும்போது, என் அப்பாவை ஆண்டவர் எழுப்பினாராம். ராத்திரி 2 மணிக்கு எழுப்பி, இந்த மாதிரி நான் உனக்கு மேல் சைல்டு கொடுக்க போகிறேன். அதாவது இந்தியாவில் நம்ம இங்கே சொல்ல மாட்டாங்கல்ல, என்ன மேல் சைல்டா, அதாவது ஆனா பெண் சிசுவான்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம இந்தியாவில் தெரியாது. ஆனால் இங்கே ஆண்டவர் வெளிப்படுத்தி நான் உனக்கு மகனை கொடுப்பேன், அவனுக்கு நீ டேனியல்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி, இப்போ கூட டேடியோட பைபிளை திறந்து பார்த்தா 2 மணின்னு எழுதியிருப்பாங்க, 2 மணி குட்டியா டேனியல் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ ஆண்டர் பேர் கொடுத்தோன்னே தீர்க்கதரிசியா மாற்றுவேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நானும் பெயிண்டரா மாறிட்டு இருக்கேன் இங்கே. அதனால எங்க அப்பாவுக்கு வருத்தம் இருந்துச்சு.
ஆனால் வருத்தம் இருந்தாலும் அப்போதும் திரும்பி என்னை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருப்பாங்கல்ல, அதனால தான் ஆண்டவர் என்ன இப்போ வல்லமையாக பயன்படுத்துறாருங்கிறது எனக்கு. வல்லமை வேண்டும், இன்றே வேண்டும், அக்கினி வேண்டும் எங்கள் சபையிலே. ஆலயம் நிரம்பும், ஊழியம் பெருகும், மகிமையில் வளரும் இந்த நாளிலே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. உமக்கே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. கனிகள் வேண்டுமே வாழ்விலேயே, அன்பு வேண்டுமே, ஜெப ஆவி வேண்டுமே, நாம் ஜெபிக்கும் நாளெல்லாம் பிரசன்னமே. புது புது பாஷை நமக்கு வேண்டும், பெரிய காரியம் நாங்கள் செய்திடுவோம். வல்லமை மேலே வல்லமை வேண்டும், மகிமை மேலே மகிமையே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. உமக்கே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. இன்றைய நாட்களிலே சபைகளிலே வரங்கள் வல்லமைகள் தேவை, ஊழியர்கள் தேவை, தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசினிகள் தேவை. ஆவிக்குரிய வரங்களை பெற்று தீர்க்கதரிசிகளாக எழும்பி நிற்க, ஊழியர்களாக எழும்பி நிற்க எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? அவருடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாகுங்கள். என் வாழ்க்கை மாறுமே, உம் தொடுதல் வேண்டுமே இயேசுவே. அன்பு கூறுவே என் வாழ்வின் நாளெல்லாம், என் உள்ளம் பாடுமே உம்மையே. பரிசுத்தம் வேண்டுமே, என் பாவம் மாறுமே, உம் ரத்தம் என்னையே கழுவுமே. புது புது பாஷை நமக்கு வேண்டும், பெரிய காரியம் நாங்கள் செய்திடுவோம். வல்லமை மேலே வல்லமை வேண்டும், மகிமை மேலே மகிமையே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. உமக்கே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே. உமக்கே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் இயேசுவே.
இவ்வளோ நேரம் உங்களை பற்றி, உங்களோட ஃபேமிலியை பற்றி, உங்களோட ஊழியத்தை பற்றி எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்காக ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஜனங்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? ஜனங்களுக்காக எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாம் அந்த வீடியோவில் பார்ப்பதில் எனக்கு ரொம்ப மிகுந்த பெரிய சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஏன்னா அநேக ஊழியக்காரங்க, அநேக விசுவாசிங்க, போதகர்கள், வாலிபர்கள் இருக்கிறீங்க, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உங்களை நான் என்கரேஜும் பண்ணுவேன். இன்னொன்று நான் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய ஊழியத்தை பெருக பண்ணுவார். யாராவது ஊழியம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா சோர்ந்து போகவே போகாதீங்க, யாருக்காகவும் எதுக்கும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பாடுகிற தாளந்து, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஜப தாளந்து. ஒரு சிலர் உபவாசம் எடுத்து ஜபிப்பீங்க, அது கர்த்தர் கொடுக்கிற தாளந்துன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாராலையும் உபவாசம் எடுக்க முடியாது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு தாளந்துகள் எல்லாம் கொடுக்குறாரு, அதை நீங்க இன்னும் அதிகமா பயன்படுத்துங்க கர்த்தருக்காக. யாருக்காகவும் நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா நான் சொல்றது, கர்த்தர் இன்னும் அதிகமாக உங்களுடைய ஊழியத்தின் பாதையில, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய தொழிலில் உங்களுடைய தேவையான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவர் பனித்துளி போல தன்னுடைய வார்த்தையை, உபாகமம் 32:2 பிரகாரம் பனித்துளி போல அவருடைய வார்த்தையை என்னாலும் உங்களுக்கு மேலாக அனுப்பி கொண்டே இருப்பார். நீங்க சபைக்கு உண்மையா இருங்க, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்களுக்கு உண்மையா இருக்கணும். உங்களுடைய உயர்வுக்கு காரணமா இருக்கிறவங்களை நீங்க மறக்கவே கூடாது. என்னாலும் உங்களுடைய உயர்வுக்கு யாராவது காரணமா இருந்தாங்கன்னா அவங்கள நீங்க மறக்க கூடாது. ஏன்னா என்னுடைய உயர்வுக்கு காரணமா இருக்கிறவங்களே நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா என் அப்பா சொல்லி கொடுத்தது அது. என் அப்பா சின்ன வயசுல வளரும் பொழுது கத்தோலிக்கர்கள் எப்பவுமே கத்தோலிக்கர்களுக்கு விரோதமா பேசவே மாட்டாங்க, எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசவே மாட்டாங்க. அவங்களுடைய 40 வருஷத்துல எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா பேசினதே கிடையாது. அதேதான் எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஊழியத்திற்கு விரோதமாக பேச வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. அதே மாதிரி எந்த மதத்திற்கு விரோதமா கூட நாங்க பேச மாட்டோம். ஏன் தெரியுமா? நம்மளுடைய வேலை ஆண்டவரை உயர்த்துறது தான். ஆண்டவரை உயர்த்தும் போது நமக்கு ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை கொடுப்பார், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இறங்கி வர போகிறது. Today the word of God is coming down. எரேமியாவை பார்த்து தேவன் சொன்னார், The Lord looked at Jeremiah and said, நீ குயவனுடைய இல்லத்திற்கு போ, Go to the house of the potter. அவன் என்ன செய்கிறான் என்று போய் பார். Go and see what the potter does. ஒரு குயவன் என்று பேர் வைத்திருந்தா என்ன செய்வான்? What will the potter do? குயவனோட பேர் வைத்திருந்தா கண்டிப்பா அவனுடைய வீட்டுல பானைகளை தான் வணைவான். The potter will always mold pots. தங்க வேலை செய்கிறவன் என்று சொன்னால் அவனுடைய வீட்டுல எப்பவுமே தங்க வேலை நடந்து கொண்டே இருக்கும். The goldsmith will be doing the gold work. ஆனா தேவன் சொல்லுகிறார் எரேமியாவை பார்த்து, The Lord looked at Jeremiah. போ குயவனுடைய வீட்டுக்கு. He says, Go to the house of the potter. அப்பவே தெரியும் அவருக்கு. He knew. எதுக்காக குயவனுடைய இல்லத்திற்கு என்ன போ சொல்லுகிறார்? Why the Lord is asking me to go to the house of the potter? ஆனா அங்க கற்றுக் கொடுப்பதற்காக தான். To teach Jeremiah. அவனுக்கு வித்தியாசமான முறையிலே கற்றுக் To கொடுப்பதற்காக. teach him in a different way. நான் சொல்லுகிறேன், நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாக மாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்காக. To be taught to you to become a supernatural man or woman. இருந்த வண்ணமாக இருக்க முடியாது என்று தேவன் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறார். You are not going to be as you are, you are going to be changed, the Lord says. நீங்கள் வந்த வண்ணமாக போக முடியாது என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். The Holy Ghost says you are not going to go back as you have come in. உபாகமம் 32வது அதிகாரம் 2வது வசனத்திலே, Deuteronomy 32nd chapter 2nd verse says, புல்லின் மேல் பெய்கிற பனி துளியை போல like the snow that is raining upon the grass, என்னுடைய உபதேசம் இருக்கும். my teaching will be. இன்றைக்கு ஒரு பனி துளியை போல அவருடைய வார்த்தை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. Today his word is coming like snow upon you. அவருடைய வார்த்தைக்கு சகல வல்லமையும் உண்டு. His word has all the power. உன்னுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்றால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவுக்கு சகல வல்லமையும் உண்டு. If your word has the power, the word the Lord who created heaven and earth has a power. அதே வார்த்தையை கொண்டு அக்கினியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We can receive the fire through his word. அதே வார்த்தையை கொண்டு அக்கினியினாலே நம்முடைய பாவங்களை மாற்றிக்கொள்ள முடியும். With the same word we can be transformed from our sins. அதே வார்த்தையை போல இறங்குகிற அந்த பனி துளி நம்முடைய பாவங்களை மாற்றப்பட முடியும். The snow that descends will transform your sins. எத்தனை பேருடைய வாழ்க்கை துவம் மாற்றப்பட போகிறது How many என்று. of you need your lifestyles to be changed? ஆனா அதற்கு எல்லாரும் ஆயத்தமாகணும். All of you should be prepared. உங்களுடைய போதகர் மட்டும் ஜெபித்து சபையை வளர்த்தணும்னு நினைக்காதீங்க. It is not enough that your pastor alone preaches and grows, the church grows. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் உங்களுடைய சபைக்காக நீங்கள் ஆத்தும அறுவடை செய்ய வேண்டும். If you are believers, you have to harvest souls for your churches. பனித்துளி போல் இறங்குகிற அவருடைய வார்த்தையை உலகத்திற்கு நீங்கள் பறைசாற்ற வேண்டும். You have to proclaim his word that comes like snow. நீ இந்த நாட்களை விட்டுவிட்டால் தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு உனக்கு ஒரு நாள் கிடைக்காது என்று நினைத்து. These are your days. If you leave them,
live, you won't get another opportunity. ஒரே சான்ஸ் தான் தேவன் நமக்கு கொடுக்கிறார். The Lord gives one chance. அது ஒரு வாழ்க்கை தான். One life. நீ ஒரு முறை தான் இந்த பூமியில பிறக்கிறாய். You are born one time. நான் சொல்லுகிறேன், I say, உன்னுடைய பிறப்பு ஒரு முறை தான். your birth is only for one time. அந்த ஒரு முறை நீ இயேசுவுக்கு அறுவடை செய்கிறவனாக மாறிக்கொள். If you become a harvester for Jesus that one time, அந்த ஒரு முறை உன்னுடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அறுவடை செய்கிறவனாக மாறிவிட்டா, if you become a harvester one time for Jesus, உன்னுடைய குடும்பத்திலே, உங்களுடைய குடும்பத்திலே, ஊழியர்களுடைய குடும்பத்திலே, விசுவாசிகளுடைய குடும்பத்திலே, அந்நியர்களுடைய குடும்பத்திலே பனித்துளி போல அவருடைய வார்த்தை இறங்கி வந்து கொண்டே இருக்கும். oh, in houses of the pastors and the believers and all, his word will come like snow. அதே எரேமியாவுடைய நாவில தேவன் அக்கினியை போட்டார். The same Jeremiah, the Lord put his fire in his tongue. அந்த குயவன் வணையும் பொழுது, When the potter was molding the clay, அவனுடைய கையில் இருந்த அந்த களிமண் கெட்டு போனதா இருந்தது. the clay got spoiled. அதை அவனால் சரியாக வணைய He was முடியவில்லை. not able to mold the clay in the right way. எல்லாரும் பார்த்திருப்பீங்க பானை செய்யற இடத்துக்கு போய். You might have seen the potter molding the clay. ஆனா அந்த குயவனுக்கு தெரியும் அந்த கெட்டு போன களிமண்ணை எப்படி வணையணும்னு. But the potter knows how to rectify the clay and make a beautiful pot. எப்படி அதை சரியா வணைஞ்சா சரியான பாத்திரமா இருக்கும். If he molds it better, it will become a better vessel. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், Let me say one thing. யாராவது ஒருவர் கெட்டு போய் இருக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க தான் போய் அவங்கள சரி பண்ணுகிறவங்க ஒரு குயவனா மாறணும். If somebody is in a spoiled, in a perishing condition, you are the potter who will mold him or her. சிலவங்க சொல்லுவாங்க, இயேசு தேவன் தான் அந்த குயவன், அதை சரியா வணைஞ்சிருவாரு. ஆனா உங்களை எல்லாம் பாத்திரமா பயன்படுத்தி மற்றவங்களை வணைய முடியும் You தெரியுமா? might say that the Lord is the ultimate potter, but the Lord will use you as his vessels and mold others. ஆமென். Amen. ஆனா அதே எரேமியாவுடைய வாயில ஒரு அக்கினியை தேவன் போட்டார். The same Jeremiah, the Lord put his fire in his mouth. அதே எரேமியாவின் வாயில வார்த்தையும் இருந்தது, அக்கினியும் இருந்தது. He had word as well as fire in his tongue. இன்றைக்கு நம்முடைய உதட்டில ஒரு அக்கினி வந்து விழ போகிறது. Today our lips are going to have the fire of the Lord. இன்றைக்கு உடைய கண்ணீரை துடைப்பதற்கான ஒரு வார்த்தை உண்டு. There is a word to wipe away your tear. உடைய அவமானத்தை மாற்ற ஒரு வார்த்தை இறங்கி வர முடியும். There is a word that can come and take away your shame. நான் சொல்லுகிறேன், உடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தையாக மாற்றப்பட முடியும். Your word is going to be sanctified. நீ உடைய தற்கொலை எண்ணத்தில் இருந்தா, If you are attacked with the suicidal spirit, உனக்கு நான் சொல்லுகிறேன், பனித்துளியை போல இன்றைக்கு உன்னுடைய சிந்தையில ஒரு வார்த்தை வந்து இறங்க a போகிறது. word is going to come like a snow and enter your mind நீ today. இருந்த வண்ணமாக மீண்டும் உன்னுடைய இல்லத்திற்கு செல்ல முடியாத சகோதரனே. You cannot go back to your home as you have come in, brother. போதும் உன்னுடைய பழைய வாழ்க்கை, Your past life is enough. போதும் உங்களுடைய சாப வாழ்க்கை. Your cursed life is enough. கிறிஸ்தவனா இருந்தே மீண்டும் பாவத்திலையும் சாபத்தையும் விழுகிற நாட்கள் போதும். It is enough that you are a Christian and you have been living in sin and curse. கிறிஸ்தவனா இருந்து கொண்டே மீண்டும் மீண்டும் போய் பாவத்தில் விழுகிற நாட்கள் போதும். It is enough that you have been a Christian and you have been in sin and again. என்று பரிசுத்த அலங்காரமாக மாறுவதற்கு நீ சரியான சபையில இணைந்திருக்க வேண்டும். You have to be in the right kind of church to become the divine beauty. சரியான சபையில நீ இருந்தால் பெரிய சாதிக்கிறவனாக மாற்றப்பட If முடியும். you are in the right kind of church, you will become a great achiever. நான் சொல்லுகிறேன், இருக்கிற சபையில நீ அடங்கி இருந்தால் தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். If you are in the church and if you stay put there, the Lord is going to bless you. உன்னுடைய போதருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து நடந்தால் அது பனித்துளியை போல உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமாக வந்து விழுகும். When you obey your pastor, it is going to come like a blessing of snow upon your family. Hallelujah. 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 எத்தனை பேர் ஆயத்தமாக How many இருக்கிறீர்கள்? of you are ready? எத்தனை பேருக்கு அந்த அக்கினி வேண்டும் How many இன்றைக்கு? of you need that fire? எத்தனை பேருக்கு அந்த வல்லமை வேண்டும் How many இன்றைக்கு? of you need that power? எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் How many இன்றைக்கு? of you need that anointing? அந்த அபிஷேகத்திற்குள்ளாக நான் இப்பொழுது உங்களை இழுத்து செல்ல I'm விரும்புகிறேன். going to draw you into that realm of anointing. எரேமியாவுடைய நாவிலே போட்ட அதே அக்கினி இன்றைக்கு தேவனுடைய நாவிலே, என்னுடைய நாவிலே போட ஆயத்தமாக The இருக்கிறார். fire that was put in the mouth of Jeremiah, the Lord is ready to put that in your mouth today, in my mouth today. வேண்டுமா இன்றைக்கு? Do you need that today? எத்தனை பேருக்கு வேண்டும் How அப்படிப்பட்ட many of you அக்கினி? need that fire? நான் கேட்க போறேன், எனக்கு வேணும் ஆண்டவரே அந்த அக்கினி. I'm going to ask the Lord, Lord, I need that fire. இன்னும் அந்த அக்கினி எனக்குள்ளாக வேண்டும் என்று I need கேட்பேன். that fire more and more. ஆண்டவரே, இன்னும் அந்த அக்கினி எனக்குள்ளாக வேண்டும் என்று I கேட்பேன். need that fire more and more, Lord. இன்னும் அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வேண்டும் என்று கேட்பேன். Lord, I need that power more and more. சொல்லுங்க, உந்தன் அக்கினி. Your fire. சொல்லுங்க, உந்தன் அக்கினி. Your fire. பின்பாங்க நிக்கிறவங்களும் சொல்லுங்க, உந்தன் அக்கினி. Your fire. எல்லாரும் சொல்லுங்க, உந்தன் அக்கினி. Your fire. உந்தன் அக்கினி. Your fire. உந்தன் அக்கினி. Your fire. வானத்தை பார்த்து சொல்லுங்க, உந்தன் அக்கினி. Look at the heaven and உந்தன் say, அக்கினி. Your fire. உந்தன் அக்கினி. Your fire. நான் தேவனுடைய அக்கினியோடு கூட இங்க இருக்கிறேன். Your fire. யாரும் அதை தடுக்க முடியாது. Nobody can stop it. பரிசுத்த இயேசுவின் அக்கினியோடு கூட. ஜீசஸ். உந்தன் அக்கினி நனைக்குதே, உந்தன் வல்லமை பெருகுதே, உந்தன் அக்கினி நனைக்குதே, உந்தன் வல்லமை, ஓ வல்லமை,
உந்தன் அக்கினி இயேசுவின் வல்லமை உந்தன் அக்கினி Amen உந்தன் அக்கினி நனைக்குதே உந்தன் வல்லமை உனக்குள்ளாக ஏறுகிற வல்லமை வாலிபனே நனைக்குது அவருடைய அக்கினி உந்தன் வல்லமை ஓ வல்லமை உந்தன் அக்கினி உந்தன் வல்லமை பெருகுதே அவருடைய வல்லமை உந்தன் அக்கினி ஆங்காங்கே மைதானத்துல அவருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன் அவருடைய வல்லமை பெருகுகிறதை நான் பார்க்கிறேன் யாரும் தடுக்க முடியாத ஒரு அபிஷேகம் யாரும் தடுக்க முடியாத ஒரு அபிஷேகத்தை நான் பார்க்கிறேன் ஓ Holy Father Holy Father ஓ அந்த அக்கினியை யாரும் தடுக்க முடியாது அந்த வல்லமை யாரும் தடுக்க முடியாது பரிசுத்த இயேசுவின் அக்கினியை யாரும் தடுக்க முடியாது ஒரு தற்கொலை எண்ணத்தை மாற்ற அவமானத்தை மாற்ற ஒரு அக்கினி ஓ ஜீசஸ் உந்தன் அக்கினி நனைக்குதே உந்தன் வல்லமை one more time உந்தன் அக்கினி நனைக்குதே உந்தன் வல்லமை பெருகுதே ஹalleluya அவருடைய வல்லமை பெருகுகிற நேரம் ஆமென் கரங்களை தட்டி இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோம் Let us put our hands together and glorify Jesus. Amen. Amen. இந்த வீடியோவை பார்த்ததுக்காக ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வீடியோ மூலமா உங்களை எல்லாம் வந்து பார்க்கறதுலயும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்க. அநேகருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். அநேகருடைய கட்டுகளை உடைப்பதற்கும் விடுதலை கொடுப்பதற்கும் கர்த்தர் எங்களை பயன்படுத்துகிறார். இயேசு அன்பின் ஊழியத்தை பயன்படுத்துகிறார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். உங்களுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழிலையும் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக, உங்களுடைய சந்ததி அதாவது ஆராதனைக்குரிய சந்ததியாக, என்னாலும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவருடைய சந்ததியாக மாற்றப்படும். இது நான் உங்களுக்காக கொடுக்கிற வார்த்தை. என்னாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். என்னை நேசிக்கிற ஜனங்க இருக்கீங்க, என்னுடைய ஊழியத்தை நேசிக்கிற ஜனங்க இருக்கீங்க, என்னுடைய அப்பாவை நேசிக்கிற ஜனங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, என்னை நேசிக்கிற குழந்தைங்க இருக்கீங்க. உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னாலும் எனக்காக ஜெபிக்கிறவங்க, என்னை நேசிக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணன்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்களும் பெருசாகி கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். நீர் ஒளியான தேவன், நீர் பேசுகின்ற தேவன், நீர் அழகான தேவன், நீர் என்னுடைய உயிரும் என்னுடைய சுவாசமாயிருக்கிறீர். நீர் மகிமைப்பட என்மேல் இறங்கி வார். எலியாவின் தேவனே, அக்னியின் தேவனே, உம்முடைய அக்னி எனக்கு வேண்டும். உம்மை நான் பாடுவேன், உம்முடைய அன்பை நான் பாடுவேன். உயிரான தெய்வமே எனக்குள் வாருமே இயேசுவே. ஓ உயிரான தெய்வமே எனக்குள் வாருமே இயேசுவே. உன்னத தேவன் எனக்குள் பேசுமே பாடுவே. உன்னத தேவன் எனக்குள் பேசுமே பாடுவே. உமக்காய் பாடுவே, உம்மையே பாடுவே.